இது ஒருபுறம் இருந்தாலும் இந்த விவகாரத்தையே வேறு கோணத்திலும் நாம் அலச வேண்டியிருக்கிறது. ஒரு தேசிய கட்சி மாநில அளவில் வளரும்போது இத்தகைய அதிகார போட்டிகள் ஏற்படுவது இயல்புதான். ஆனாலும் அதுவே பொதுவெளியில் விமர்சனமாக மாறுவது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். அண்ணாமலையை போன்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை முன்னிறுத்தி செயல்பட்ட கட்சி இப்போது அந்த பிம்பத்தாலேயே உள்வாங்கி சிதையும் அபாயத்தில் உள்ளது. ஒரு தலைவரை வளர்த்துவிட்டு பிறகு அவரை சமன்படுத்த நினைக்கும் மேலிடத்தின் தந்திரம் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தேர்தல் கிட்ட நெருங்கிவிட்டது. அதனால் தமிழக பாஜக இந்த உட்கட்சி பூசலை உடனடியாக சரி செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் அது வரும் தேர்தலில் பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தலாம். அண்ணாமலையின் ஆதரவாளர்களை சமாதானப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தகுதியானவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படுவதை டெல்லி தலைமை உறுதிப்படுத்த வேண்டும். எப்போதுமே பிம்ப அரசியல் ஒரு எல்லை வரை உதவும். ஆனால் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தி அந்த பிம்பத்தையே சிதைத்துவிடும் என்பதையும் இங்கு நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.